தேர்தல் நடத்தை விதிகளை மீறி திமுக கொடி கம்பம் நட்டதாக பாமக புகார். தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டிய பாமக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்ததாக திமுகவினர் புகார். சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட செவிலிமேடு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் ஜவஹர். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் நகர அமைப்பு செயலாளராக பணியாற்றி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து இவர் உறுப்பினராக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாமக செல்வாக்கு பெற்ற பகுதியாக கருதப்படும் செவிலிமேடு பகுதியில் பாமகவின் முக்கிய பிரமுகராகவும் உள்ளார். இந்த நிலையில் செவிலிமேடு பகுதியில் உள்ள திமுகவினர் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு ஜவஹர் கடை அருகே திமுக கொடி கம்பத்தை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனை அடுத்து இன்று காலை அதை பார்த்த ஜவஹர் அதிர்ச்சி அடைந்து திமுக நிர்வாகிகளுடன் என்னிடத்தில் கொடி வைக்க கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பாமக நிர்வாகி ஜவஹர் கொடி கம்பத்தை அகற்ற முயற்சி செய்தார். அதேபோன்று கொடிக்கம்பம் இங்கிருந்தால் தான் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வேன் என ஜவஹர் போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் அப்பகுதி திமுக நிர்வாகி அருள்மணி ஆதரவு ஆள்களுடன் கடுமையாக ஜவஹரை தாக்கப்பட்டனர். இச்சம்பவம் சிசிடிவி வீடியோ இணையதளங்களில் பரவலாக வெளிவருகிறது. இந்நிலையில் ஜவஹர் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றபோது தடுத்தபோது எதிர்த்தரப்பினர் பலரின் மேல் பெட்ரோல் பட்டதாகவும் இதனால் தங்களை தாக்க வந்ததாக கூறி திமுகவினரும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதாகவும் தன்னை கொலை மிரட்டல் விடுத்ததாக பாமக பிரமுகர் ஜவஹர் காஞ்சி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். ஆனால் காவல்துறையினர் பாமக நிர்வாகி ஜவஹரை விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்டு வரை விடுவிக்க கோரியும் கொடி கம்பத்தை நட்டப்பட்ட திமுக அவர்களை கைது செய்ய கோரி மாவட்ட செயலாளர் மகேஷ் தலைமையில் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். மேலும் நடப்பட்ட திமுக கொடி கம்பத்தை அகற்றாமல் காவல்துறையினர் பாதுகாத்து வருவதாக கூறப்படுகிறது. இன்று இந்தியா முழுவதும் தேர்தல் விதிமுறை நடத்தை இருந்தும் காஞ்சிபுரம் மாநகரில் சட்டத்துக்கு விரோதமாக செவிலிமேடு பகுதியில் திமுகவினரால் கொடிக்கம்பம் நடப்பட்டது. அந்த கொடிக்கம்பத்தை நட வேண்டாம் என பாட்டாளி மக்கள் கட்சியினை சேர்ந்த முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் ஜவஹர் அவர்கள் அவரது இடத்திலே கொடிக்கம்பம் நட வேண்டாம் என கூறினார். அதற்கு ரவுடிகளை கொண்டு திமுகவினர் அடித்து உதைத்தனர். மானபங்கம் தாங்காமல் பெட்ரோல் கேனை எடுத்து தனது தலையின் மேல் ஊற்றி நெருப்பு வைத்துக் கொள்ள முயற்சி செய்தார். அதை சுத்தி உள்ளவர்கள் தடுத்து விட்டனர். எங்கே தங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்து விடுமோ என்று திமுகவினர் பொய்யாக தங்கள் மீது பெட்ரோல் ஊற்றினார் என்று பொய் புகார் காவல் நிலையத்தில் அளித்தனர். அது பொய். உண்மை வெண்ணென்று விளக்குவதற்கு காவல் நிலையம் சென்ற முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜவஹர் அவர்களை காவல் நிலையத்தில் கைது செய்து அடைத்து விட்டனர். இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான போக்கே காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் கடைபிடித்து வந்துள்ளார். நாங்கள் நேரடியாக சென்று நிலைமையை விளக்கி இதுவரை இது மேல் நடக்காது, இதுக்கு மேல் இது போல் நடக்காது என்று கூறி அதற்கு விளக்கம் கொடுத்தும் அவருக்கு செவி சாய்க்கவில்லை.
அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மனு கொடுத்தும் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதே கிராமத்தில் நாங்கள் சாலை மறியல் செய்யும் பொழுது மீண்டும் அடித்தவர்கள் இந்த சாலைக்கு நடுவே வந்து மானம் சொல்லத்தகாத வார்த்தைகளை எங்களை திட்டி அவர் வெளியில் தான் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டதற்கு நாங்கள் அனைவரும் கைது செய்யப்படுகிறோம். இதுதான் தேர்தல் நடைமுறை இருந்தும் அதை பின்பற்றாத இந்த ஆளுங்கட்சி திமுகவை கண்டிக்கின்றோம். சார், என் பேரு யசோதா சார். எங்க வீட்டுக்கார பேரு ஜவஹர். இங்க காலங்காலமா எங்க மாமனார் வாழ்ந்துருக்காரு. எங்க மாமனார் இருக்கும் போதே இந்த கொடி கம்பம் நட வந்தாங்க. அப்பயே எங்க மாமனாரு நடக்கூடாதுன்னாங்க. காலியா இருக்கிறத நடக்கிறேன்னாங்க. சரி ஓஞ்சி போட்டோம், கேக்குறவங்களையும் விட்டோம். அதுக்கப்புறம் கடை கட்ட பிறகு இங்க நடக்கூடாதுன்னா எடுத்துட்டாங்க. திரும்பியும் போன வாரம் வந்து நடறாங்க. திரும்பியும் போராட்டம் பண்ணாங்க. இங்க நடக்கூடாதுன்னா சரி நடமாட்டேன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு திருட்டுத்தனமா வந்து யாரு மேல லோடு எடுக்க போயிட்டு இருந்தாரு எங்க வீட்டுக்காரு. நான் கடையில இருக்கிறேன், எங்க பையன் வந்தா நாங்க வர பார்த்தா பள்ளம் தோண்டாங்க. நாங்க போய் அந்த பள்ளத்தை நோண்ட கூடாதுன்னா எங்க வீட்டுக்காரையும் எண்ணெய் அடிச்சு கீழே தள்ளி அவங்க போய் எங்க வீட்டுக்கார தத்தி அடிச்சு கடவுள் அடிச்சு எங்க அம்மாவை என்ன என் குழந்தைய எங்க பசங்களை எல்லாரையும் அடிச்சு வாயில போட்டு ஓடி போய் காசு கொடுத்து எங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவனுக்கு அடிச்சு ஒண்ணுங்க கருணாபுள்ள குமார் அருள்மணி அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் விட மாட்டோம். அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியே தீரணும். யாரும்